ஏமாற்றம் புரிகிறதா? சுவாமி, எனக்கு தெரிந்தாலும் சபையில் இருப்பவர்களுக்கு தெரிய வேண்டும். விளக்கமாக சொல்லுங்கள். என்னுடைய தோற்றமே உனக்கு தெரியலையா? எனக்கு தெரிந்தாலும் சபையில் இருப்பவர்களுக்கு தெரிய வேண்டும். எனக்கும் தெரிந்துகின்றேன் சுவாமி. பார்வதாதேவி இடமாக அமர்ந்திருக்க என்னுடைய கைலாய மலையின் அடிவாரத்திலே அரோகரா 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 என்ற சத்தத்தை அங்குரத்தானை எம்முடைய எம்முடைய அரோகரா என்ற சத்தத்தை கேட்டு பெருமையோடு மகிழ்ந்திருக்கிறேன். கைலாயத்தில் கேட்டவர்களுக்கு நாட்டியாக வரவழைக்கும் சிவபெருமான் 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 நீங்கள் ஆகட்டும் சுவாமி. சமயத்திலே மிருகண்டையனுடைய குமாரன் மாகண்டை இருக்கிறார். பட்டத்தை கொடுத்திருக்கிறீங்க. பட்டத்தை கொடுத்திருக்க திருக்கடை ஊரிலே மிருகண்டை இருக்கோ அவருடைய மனைவிக்கும் நீண்ட நாட்களாக உத்திரப்பெரு என்பது இல்லாதவர் குழந்தை என்பது இல்லை. சிவபெருமானை வணங்கினார்கள். உங்களையே வணங்கினார்கள். எங்களுக்கு ஒரு மயிலை செல்வத்தை அருள்பளிக்க வேண்டும் என்று எவை கோரி உங்களையே கோரி அகோரமான தவ வலிமையோடு சதியும் பதியுமாக எவை உரைத்தார்கள். அவருடைய தவ வலிமையோ உடலெல்லாம் புல்லரித்தன. ஒரு நாள் பிரசன்னமாகிறேன். நீண்ட நாட்களாக உன்னுடைய மனைவியும் நீயும் எவை குறித்து உங்களை குறித்து தவம் இருக்கின்றீர்கள் அல்லவா? உங்களுக்கு யாது வரம் வேண்டும் என கேட்க நீங்கள் கேட்க இறைவா எங்களுக்கு திருமணம் முடிந்து இதுகாரும் மறந்து எனக்கு மக்கள் செல்வம் கிடையாது. குழந்தை என்பது கிடையாது. நீங்கள் மகளை செல்வத்தை அனுமதிக்க வேண்டும் ஆண்டவா. குழந்தை செல்வத்தை அனுமதிக்க வேண்டும் என்று உரைக்க என்னுடைய பக்தராக நீங்கள் விளங்க பக்தரை சோதிப்பது பகவானுடைய கடமை. உங்களுடைய கடமை. இது தவறான நிலையாகும். தவறான கிடையாது. ஆதலால் உனக்கு நான் வரவழைக்கின்றேன். நல்ல அறிவுள்ள பிள்ளையாக இருந்தால்
குறுகிய காலமே இந்த பூலகத்தில் வாழ்ந்திருப்பான். எந்த காலம் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்திருப்பான். இந்த அறிவுள்ள பிள்ளையார் அறிவுள்ள பிள்ளையாக இருந்தால் சற்று மந்தமாக இருக்கும் பிள்ளையாக வேண்டும் யாரா? புத்தி சரியில்லாத குழந்தையா இருந்தா புத்தி சரியில்லை, கொஞ்சம் மந்தம். கொஞ்சம் மந்தம். ஆமா, ஆகுதுங்க. என்ன சுய அறிவு? ஆமா, அந்த சுய அறிவு இல்லாத பிள்ளையாக இருந்தார். அறிவு இல்லாத பிள்ளையாக இருந்தா அவன் நீண்ட காலமே இந்த பூலகத்தில் வாழ்ந்திருப்பான் என சொல்ல 100 வருஷம் வரலாம் வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஆமா. பிரகண்டையா, ஐயா, உனக்கு நான் உரைத்ததில் எப்பிள்ளை வேண்டும் என்று கேட்க நீங்கள் கேட்க இறைவா, இறைவா, குறுகிய காலமே எனக்கு பிள்ளை இருந்தாலும் ஆமாங்க, அது நல்ல பிள்ளையாக அறிவுள்ள பிள்ளையாக மிருகண்டையனுடைய குமாரன் என்று உலகத்தோர் போற்றும் அளவிலே உரைப்பார்கள். ஆமாங்க, அதனால் குறுகிய காலமே வாழ்கின்ற பிள்ளையாக ஆமாங்க அருளைக்கு வேண்டும் என்று சொல்ல உங்களையே சொல்லு. அறிவிலும் ஆற்றிலும் கற்பூர புத்தி உடையவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னவராய் எனக்கு வரை தவமோ தவறுந்தார் உங்களுக்கு பிள்ளைகளை தீர ஒரு பிள்ளை பிறப்பான். பிள்ளை மரம் அழைத்திருக்கிறேன், சென்று வாருங்கள் என்று சொல்ல நீங்கள் சொல்ல ஆண்டுகள் கடந்தன. அழகாகத்தானே ஒரு மயலை சொல்லும் பிறந்தன. அந்த குழந்தையானது குறுகிய காலம் என்று உரைத்தீர்களே இறைவா, ஆனா அந்த குழந்தை எத்தனை ஆண்டு காலம் தான் இருக்கும்? எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். அவர் கேட்கிறாரு. அந்த குழந்தை பிறப்பான், தவழ்ந்து விளையாடுவான், அறிவிலும் ஆற்றலிலும் திகழ்ந்தவனாக திகழ்வான். அந்த குறுகிய காலம் என்று உரைத்த காலமோ 16 வருட காலமே உனக்கு பிள்ளையாக திகழ்வான். 16 வருஷம் தான் அந்த குழந்தை இருக்கும் அப்படி என்று சொல்ல ஆமாங்க, இந்த 16 வருட காலங்களில் எங்களுக்கு பிள்ளைகளை தீர்த்தால் போதும் இறைவா. உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நீங்கதான் உரைக்க அன்னவர்கள் சென்றார்கள். மனமகிழ்ச்சியோடு சென்றார்கள். ஆமாங்க, ஆண்டு கடந்தன. அழகான ஒரு ஆண்மகன் பிறந்தார். அந்த குழந்தைக்கு மார்கண்டையா மழை செல்வங்கள் தவழ்ந்து விளையாடுவதைக் கண்டார். தாய் தந்தையர் இருவருமாக மருகண்டையரும் அவருடைய மனைவியும் ஆனந்த களிப்படைந்தார்கள். எங்கள் இல்லத்திலே மகளை செல்வத்தை தமைய செய்தீர்கள் அல்லவா? அதனால் பேரானந்தம் அடைகிறோம் என சொல்ல ஆண்டுகள் 1, 2, 3, 4 என ஆண்டுகள் கடந்து வருகிறது. 16 வருடம் பூர்த்தி அடையும் நேரம் பட்டணத்தை யாரும் யமதர்மன் ஆனவர் அழைக்கிறார். சித்ராகுப்தரை என்று ஆண்டு 16 வருடம் முடிந்தன. யார் யாருடைய ஆய்வுகள் முடிகிறது என்பதை நீ நான் கணக்கிட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்ல கணக்கை எடுத்து பார்க்கின்ற போது ஐயா மிருகண்டையருடைய குமாரன் மார்கண்டையன் திருக்கடையூரிலே அந்த மிருகண்டையருடைய குமாரன் மார்கண்டையனுக்கு 16 வருட காலம் பூர்த்தி அடைகிறது. முடியும் போது ஆனால் அவருடைய ஆயுள் காலம் முடியும் நேரமாகிவிட்டது என்று சொன்ன உடனே ஓடி வாருங்கள் என அழைத்து அதி விரைவதாக செல்லுங்கள், விரைவதாக சென்று அந்த மார்கண்டையனை விடுத்து வாருங்கள் என்று சொல்ல ஆனால் இந்த குழந்தைக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஞானமுள்ள குழந்தை தன்னுடைய விதியோடு முடிய போகிறது என்று என்னுடைய ஆலயத்தை சென்றடைந்து என்னுடைய சிவாலிங்கத்தை இருகரத்தினால் பற்றி நமச்சிவாயம் 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 நமச்சிவாய வாழ்க ஆனந்தால் வாழ்க இப்பொழுதில் எண்ணெஞ்சில் நீங்காதார் தாழ்வாழ்க ஓகாழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்ற அன்னைப்பன் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறையடி செழித்து வாழ்கையரே என்னுடைய நாமதேயத்தை குழந்தை சிறுவன் பதித்துக் கொண்டிருக்கிறார். போது யமதூதர்கள் வந்தார்கள். உன்னுடைய ஆயுள் காலமோ நிறைவடைந்து விட்டது. உன்னுடைய உயிர் எங்களுக்கு சொந்தம் அழைக்கிறார்கள். இறைவா கைலாச வாசா என்று இறைவன் எவை கோரி அழகோரமான தவத்தை புரிகிறார். என்னுடைய சிவாலிங்கத்தை பற்றிருக்கிறார். அப்படி கட்டிப்பிடித்து இறைவா என கண்ணீர் மல்க எவை கோரி அழைக்கின்றார். ஆதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தம்மை நின்னறி குழ்ப்பதை வேதம் மான்கள் மெய்ப்பொருள் ஆவது அதமாம் நமச்சிவாயமே என நாங்க திரும்பி பார்த்து நமச்சிவாயமே
நமச்சிவாயமே என உரைக்க உரைக்க சிவாலயம் சொல்வோர்க்கு ஆமாங்க அபாய வளமில்லை என கருதுவார்கள். பயமில்லை. அதை போன்று இந்த குழந்தை சிறுவனை காக்க வேண்டும் என்று எமது ஊர்வர்கள் அவனை பிடிக்க வேண்டும் என்று அருகாமையில் வருகின்ற போது நம்முடைய சக்தியால் அக்கறை சோலை குபீர் என பெருகின்றன. அந்த யம தூதனுடைய கையாளுகிறார்கள். வர முடியல. இந்த சிறுவனை நாம் பற்றலாம் என்று பார்த்தால் இவனுடைய உயிரை கவர்ந்து செல்லலாம் என்று பார்த்தால் அக்கினி ஜோலை ஓரமை துறந்து வருகிறது. நெருப்பு எரிஞ்சிலே வருது என பல முறை முயன்று பார்த்தார்கள். ஆமாங்க. அப்பொழுது அக்கினி ஜோலை குபீரென பெருகிறேன் பெருகி வருது. மறைந்து வருகிறார்கள். எஜமானாக வழங்கும் நீங்கள் சென்றுகள எங்கே அந்த மிருகண்டனுடைய அந்த மிருகண்டனுடைய குமாரன் மார்க்கண்டனுடைய உயிர் எங்கே உயிர் எங்கே அப்படின்னு கேட்கிறார். அவர் கேட்கிறாரு. அவருடைய அருகாமை செல்ல முடியவில்லை என்று சொல்ல பாவம் பெறுகிறேன். ஆமாங்க. அழைத்து வந்தார் அவருடைய வாகனத்தை இரவைக்கிறாமை கொண்டு வாருங்கள் என் வாகனத்தை கொண்டு வாருங்கள். அவத்திலே பாதை கயத்தை தாங்கினார். கயத்தை தாங்கினார். அதான் மனுஷன் உயிர் பிடிக்கிறது. உயிர் அப்படியே புத்தி இஸ்துன்னு போகுது. ஆமா. பாச கயிறு. ஆமா. உண்மைதாங்க. இடத்தில் ஓடோடி வருகிறான். வருகிறான். என் நாளையத்திலே குழந்தை இரு கரங்களையும் பற்றி என் சிவாலிங்கத்தை பற்றி கொண்டிருக்கேன். ஆமாங்க. சிறுவரே அவர்களையா வர முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா என்று சொல்ல அவர் சொல்ல எம்முடைய சக்தி சூரங்கள் அவை சுற்றி நிற்கின்றன. அவை அனைத்தும் பார்த்தும் கூட அவன் மனமிறங்கவில்லை. உன்னுடைய உயிர் எனக்கு சொந்தமான வீசினான் பாதகயத்தை. அந்த குழந்தையும் மட்டுமல்ல என்னுடைய சிவாலிங்கத்தையும் சேர்த்து எடுத்தான். அந்த சிவாலிங்கத்தையும் சேர்த்து எடுக்கின்ற போது அந்த சிவாலிங்கமோ வடிவென வெடித்தான். கோபம் பெறுகிறேன். ஆமாங்க. மொத்த போச்சு. சரியான ஓதை. வச்சு தள்ளிங்க பாருங்க. அப்படி அந்த கொடியவனாக விளங்கும் யமதர்மனை உரைத்து அவர் யமதர்மனை அவன் 3.25 நாழிகை இந்த பூவுலகத்திலே மூர்த்தி அடைந்தார். மூர்த்தியாக சாய்ந்தார். அவன் விட்ட கதாயுதம் பாதாளத்தில் போய் சென்றடைந்தது. ஆமா. அதில் உற்பத்தமாகிறது தான் இந்த பூவுலகத்தில் ஈயரும்பு கடை 84 லட்சம் ஜீவராசிகள். ஆமா. அன்று நீ இவனை ஒருபோதும் பிடிக்க முடியாது. பிடிக்கவே முடியாது. என் கட்டளை கிறங்க என்னவனை தொட முடியாது. தொடவே முடியாது. சென்று வா என யமதர்மன் நகரத்திலிருந்து சென்று விட்டார். ஆமா. உன்னுடைய மைந்தன் 16 வடது காலங்கள் இருப்பான் என்று சொன்னீர்கள். ஆனால் இவன் பக்திமானாக இருக்கிறான். என்றுமே சிரஞ்சீவியாக வாழ வேண்டும். என்றுமே இவனுக்கு 16 வடது உழைத்திருக்க வேண்டும். சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்ற வரத்தை தந்தீர்கள். மார்கண்டையனுக்கு அப்பேற்பட்ட காலனையே அவரை காலால் உதைத்தேன். நீங்க காலால எட்டி உதைச்சீங்க. ஆமா. நன்மதி கொண்டவனை நல்லவரை வைத்து துன்மதி கொண்டவனை தொல்லுலகம் சேர்த்து யம உலகம் சேர்த்து வரீங்க. படைத்தல் காத்தல் அழித்தல் என சொல்லக்கூடிய முத்தைகளுக்கு அதிபதிகள் படைப்பவன் பிரம்மா காப்பவன் விஷ்ணு அழிப்பவர்கள் நீங்கள் அடியேன். ஆக கேட்டவர்க்கு தாட்டியாக இறைக்கோரி ஒரு பக்தர்களுக்கு வரத்தை தருகிறேன். சாமி சாமி எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் சாமி. என்ன வர வேணும்? ரொம்ப நாளா கேட்கணும் சாமி. என்ன வர வேண்டும்? கூட்டிட்டு சாமி எல்லா ஊர்லயும் வெளியே போகணும் சாமி. நீ காட்ட 3 வச்சா நீ பண்ணி கேட்டு கேக்குறான் சாமி. சரியா இல்லையா? சாப்பிட்ட வந்து சென்று வா. அந்த எழுதி சாமி வர மாட்டேது. சென்று வா. சிவராத்திரி போட்டு அவன் செய்த பிழையை மன்னித்தரங்கள் சுவாமி. புத்தி சோகம் சரியில்லை. அவன் தலைமையில சம்டி வந்து போச்சு. அதுல இருந்து அது போல இருக்கிறான். உலகத்திலே எல்லோரும் பக்திமானாக இருந்து முடியாது. ஒருவன் பாவம் அறிவத்தவனாக இருப்பான் என்று வைத்தேன். இருந்தார். அதுதான் புத்தி கிடையாது சாமி. என்ன பெருமையா சொல்லணும் பார்த்தா இப்படி சொன்னியா சாமி? அறிவு சம்டி வீரத்துல அது போல ஞானம் அறிவில்லா யானமதாகிய கசதன் சிதிலன் என்று இசைவதோ ஞானம் வானுலாபம் பானுவின் முன் ஊமையாக ஞானம் இல்லாதது எது? அவன் கேட்டான். ஆமா. அதான் ஞானம் இல்லாது. அதுக்கு சொல்லல சாமி. ஞானம் இல்லாது
ஆமாங்க. அது என்ன தெரியும்? தெரியாதுங்க. நல்லது தெரியுமா? தெரியாது. கெட்டது தெரியும். தெரியவே தெரியாது. ஞானமோடு வானுலாவும் வானவின் ஊமையாக ஊமையாக இந்த பூ உலகம் இருக்கும் வரை அது திருந்தாது. திருந்த போறது கிடையாது. அதனால் அப்பேற்பட்ட குணம்படை அவங்கள மன்னித்து நீங்க தான் காப்பாத்தணும். அடியேன் அவனும் என் பக்தன். அவன் சுவாமி. ஆதலால் ஆமா. இன்றைய தினத்திலே யாமோ கைலாயத்தில் யாம் இருக்க நீங்கள் இருக்க என்னுடைய வளமன் மேல துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆமா. தேவ சபையை பெருமை விடத்தானே ஆமாங்க. அற்புதமாக யாவரும் அன்றாடும் கூட்டி என்னென்ன நடக்க வேண்டும் பக்தர்களுக்கு என்பதை யாம் தெரிந்து அறிந்து அதற்கேற்ற நம்ம மரத்தை அளிப்பது என் கடமை அல்லவா? உங்கள் கடமை. சற்று நேரம் நான் இந்த கைலாயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகட்டும் ஐயா. என் சபையினால் யார் யார் வந்தாலும் அதை இன்றி அழைத்து வா மாதவன். ஆகட்டும் சுவாமி. அதை என்பது அழைத்து வருகிறேன்.